வரப்போற 15ஆம் தேதி குரூப் 1 நடக்க போதுல, அந்த எக்ஸாம்ல கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வின்னு கூட இந்த கேள்விய சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமானது. ஒரு தண்ணீர் தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியாக 12 நிமிடங்கள் 20 நிமிடங்களில் நிரப்புகின்றன. வெளியேற்றும் குழாயானது ஒரு நிமிடத்திற்கு 30 கேலன் நீரை வெளியேற்றுகிறது. 3 குழாய்களும் திறந்திருக்கும் போது தண்ணீர் தொட்டியின் 30 நிமிடங்கள் நீர் நிரம்புகின்றன எனில், அத்தொட்டியின் கொள்ளளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப கேள்விய நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு தண்ணீர் தொட்டிய ஒரு குழாய் 12 நிமிடத்திலயும், இன்னொரு குழாய் 20 நிமிடங்கள்லயும் நிரப்புது. வெளியேற்றும் குழாய் 1 நிமிஷத்துக்கு 30 கேலன் நீரை வெளியேத்துது. அப்போ 3 குழாயும் சேர்ந்து அந்த தொட்டிய நிரப்பும்போது 30 நிமிடங்கள்ல நிரப்பும்னு அவங்களே ஆன்சர் குடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த தொட்டியோட கொள்ளளவு தான் கேட்டிருக்காங்க. இப்ப எப்படின்னு பார்க்கலாமா? இதுல நிமிடங்கள்லயும் குடுத்துருக்காங்க, கேலன்லயும் குடுத்துருக்காங்க. கேலனும் ஒரு அளவு தான். இப்போ நிமிடங்கள்ல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுறோம். ஏங்கிற குழாய் 12 நிமிடம், பீங்கிற குழாய் 20 நிமிடம், 3 குழாய்களும் சேர்ந்து 30 நிமிடத்துல நிரப்புது. அத அப்படியே எடுத்து எழுதியாச்சு. மீச்சியமா கண்டுபிடிச்சோம்னா, ஆன்சர் 60ன்னு கிடைக்குது. நம்ம 60 அடி தொட்டின்னு வச்சுக்கலாம். 1 நிமிட வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏங்கிற குழாய் 1 நிமிட வேலை பார்க்கறதுக்கு மீச்சியமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேல எழுதுறோம். ஏக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12. இப்போ கேன்சல் பண்ணோம்னா, 1 12 12, 5 12 60. அப்போ 5 அடி நிரப்புது 1 நிமிஷத்துக்கு. பீங்கிற குழாய் 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புதுன்னு பார்க்கறதுக்கு மீச்சியமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே, பிக்கு 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 4 2 3 2 6. அப்போ 3 அடி நிரப்புது. அப்போ 3 குழாய்களும் சேர்ந்து அந்த தொட்டியை எவ்வளோ அடி நிரப்புதுன்னு பார்க்கறதுக்கு மீச்சியமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுறோம். 3 குழாய்களும் சேர்ந்து எவ்வளோ நிமிடத்தில் நிரப்புது? 30 நிமிடத்தில். அப்போ 30ஆல் வகுத்தோன்னா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 1 3 3, 2 3 6. அப்போ 2 அடி நிரப்புது. இப்போ கேள்வியில் சீங்கிற குழாய் தானே காலி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 நிமிஷத்துக்கு சீங்கிற குழாய் எவ்வளோ அடி காலி பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு ஏயையும் பியையும் கூட்டணும். ஏயையும் பியையும் கூட்டினோன்னா 5 + 3 8ன்னு வரும். இந்த 3 குழாய்களும் சேர்ந்து இருக்கிற அடியை கழிச்சோம் அப்படின்னா, அப்போ 8ல் 2 போச்சுன்னா 6. அப்போ சீங்கிற குழாய் 1 நிமிஷத்துக்கு 6 அடி காலி செய்யுது. இப்போ சீங்கிற குழாய் 1 நிமிஷத்துக்கு 6 அடி காலி செய்யுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சீங்கிற குழாய் 1 நிமிஷத்துக்கு 30 கேலன் தண்ணியை வெளியேற்றுதுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? 6 அடி 30 கேலனுக்கு சமம். அப்போ 60 அடி தொட்டி இருக்கா? அதை எத்தனை கேலனுக்கு சமமாக எழுதலாம்? 300 கேலனுக்கு சமமாக எழுதலாம். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 300 கேலன்.